இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம இந்த சப்ஜெக்டில் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் இந்த கொஷினோட ஆன்சரை அப்படியே எழுதி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் எ ஸ்டாட்டிக் டிவைஸ். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக்கல் பவரை வந்து ஃப்ரம் ஒன் அல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்கியூட்டில் இருந்து அனதருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸு. இது என்ன பண்ணும்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்னா எலக்ட்ரிக் பவரை வந்து ஒரு ஏசி சர்க்கியூட், அல்டர்னேட்டிங் கரண்ட்னா ஏசி, இப்போ ஏசி சர்க்கியூட்டில் இருந்து இன்னொன்றுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணோம்னா வித் டிசையர் சேஞ்ச் வோல்டேஜ்லேயும் கரண்ட்லேயும் வந்து ஓரளவுக்கு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சியில் மட்டும் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் நம்ம எலக்ட்ரிக்கல் பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி வோல்டேஜ். இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா வந்து ஸ்டெப் அப் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணணும்னா வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மளுக்கு வோல்டேஜ் எந்தெந்த இடத்துல வந்து ரெக்வயர்ட் ஆகுது, அதாவது தேவைப்படுதோ அங்கங்கே. ஓகேயா? இப்போ நம்ம கொஷின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸில் இன்ட்ரடக்ஷனை வந்து அந்த 2 பாயிண்ட்டையும் எழுதிடுங்க. அதே பாயிண்ட் தான் இங்கேயும் தந்துருப்பாங்க. இப்போ இதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து 2 வைண்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 வைண்டிங். ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா இன்சுலேட்டர்னால் வந்து தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் ஃப்ரம் ஈச் அதர். அதுக்கடுத்து அந்த ஊண்ட் ஆன் காமன் கோர் மேடப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு வந்து அதை ஊண்டு பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது அதை வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. எங்கன்னா ஒரு காமன் கோரில் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த கோர் வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எலக்ட்ரிக் பவரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஒரு ஏசி சர்க்கியூட்லேருந்து இன்னொரு ஏசி சர்க்கியூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் வித்தவுட் எனி, அதாவது வித் டிசையர் சேஞ்ச், அதாவது கரண்ட்லேயும் வோல்டேஜ்லேயும் வந்து கொஞ்சம் டிசையர் சேஞ்ச் பண்ணும், ஃப்ரீக்வன்சியில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. பிரின்சிபலில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வைண்டிங்கை பற்றி எழுதணும். 2 விதமான வைண்டிங் இருக்கும். அதாவது இதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் நம்ம ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் சொல்லுவோம்ல, இந்த 2 வைண்டிங் தான் சொல்கிறாங்க. 2 வைண்டிங் இருக்கும். 2 வைண்டிங்கும் வந்து தனியாக வந்து தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதாவது ஒன்றுக்கும் ஒன்று பார்த்துக்காத மாதிரி தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஊண்டுனா வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க? ஒரு காமன் கோரில் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த கோர் வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எழுதியாச்சா? எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா காம்போனன்ட்ஸ் வந்து எழுதலாம். காம்போனன்ட்ஸ் எழுதும் போது மெயின் காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு 4ஆக வந்து பிரியுது. என்னது? நம்ம மேக்னெட்டிக் கோர் ஒன்று, நெக்ஸ்ட் நம்ம வைண்டிங், ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்கை பற்றி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இன்சுலேஷன் ஆஃப் தி வைண்டிங், அந்த வைண்டிங்கை நம்ம தனிமைப்படுத்தி வச்சுக்கோம்ல அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து கன்சர்வேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்த 4 விஷயத்தையும் எழுதிங்க காம்போனன்ட்ஸ்னு ஒரு பேரில். ஓகேயா? இப்போ ஒன் ஆஃப் தி காம்போனண்ட் வந்து ஃபஸ்ட்டு காம்போனண்ட் வந்து மேக்னெட்டிக் கோர். அப்போ மேக்னெட்டிக் கோரை பற்றி எழுதணும். ஓகேங்களா? இப்போ மேக்னெட்டிக் கோரில் வந்து என்னென்னா நம்ம மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் வந்து அயன் கோர் தான் வந்து இருக்கும் எப்படின்னாலும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஒரு மேக்னெட்டிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே வந்து அங்கே ஒரு அயன் கோர் வந்து இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஜென்ரலி வந்து நம்ம லேமினேட் பண்ணுறோம். எப்படி லேமினேட் பண்ணுவோம்னா ஒரு நல்ல ஒரு குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம லேமினேட் பண்ணுவோம். அதாவது சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியலை வச்சு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட கோரே வந்து என்ன பண்ணிடுறோம்னா லேமினேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லேமினேஷன்ஸ் ஆர் இன்சுலேட்டர் ஃப்ரம் ஈச் அதர். இப்போ நம்ம லேமினேட் பண்ணுறோம்ல அது வந்து இன்சுலேட்டர் ஃப்ரம் ஈச் அதர் பை கோட்டிங் தெம் வித் எ தின் கோட் ஆஃப் வார்னிஷ். நம்ம பண்ணக்கூடிய லேமினேஷனே வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். ஒன்று இதாகாமல்
எப்படின்னா வந்து ஒரு தின் கோட் ஆஃப் வார்னிஷ் பண்ணி அதை தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்களேன், நம்ம ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைப்ஸ்லாம் இருக்குது. ஸ்டாம்பிங்கில் வந்து ஃபஸ்ட் செட் ஆஃப் ஸ்டாம்பிங், செகண்ட் செட் ஆஃப் ஸ்டாம்பிங், ஃபினிஷ்டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த சைடு இங்கே மட்டும் கேப் இருந்தால் வந்து அது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டாம்பிங். இங்கே இருப்பாங்க, இங்கே கீழேயும் மேலேயும் இருந்துச்சுன்னா செகண்ட் செட் ஆஃப் ஸ்டாம்பிங். இப்போ கேப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஃபினிஷ்டு கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டாம்பிங் அண்ட் லேமினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம ஜாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதாவது இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து ஸ்டார்டட் டு அவாய்ட் கண்டினியூஸ் கேப் காசிங் இன்க்ரீஸ் இன் மேக்னடைசிங் கரண்ட். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டைஸ், அதாவது நல்லா வந்து இந்த ஒட்டி விட்டுரும், கேப் இல்லாமல் வந்து ஒட்டி விட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து மேக்னடைசிங் கரண்ட் வந்து இன்க்ரீஸ். இதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதாவது நம்ம மேக்னெட்டிக் கோர்லேயே வந்து என்னென்னா ஒரு 2 டைப் இருக்குது, கோர் டைப்பு, ஷெல் டைப்புன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கோர் டைப் தான் பார்க்க போகிறோம். கோர் டைப்பை பாருங்களேன். The windings surround a considerable part of a core and have only one magnetic part. அதாவது நம்ம வைண்டிங் வச்சுருப்போம்ல, அந்த வைண்டிங் வந்து சுற்றி இருக்குமா, சுற்றி இருக்கும் போது நம்ம கோரோட கன்சிடரபிள் பார்ட்னால் ஒரே ஒரு கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டில் வந்து சுற்றி இருக்குது. அப்போ வந்து அந்த ஹேவ் ஒன்லி ஒன் மேக்னெட்டிக் பார்ட். அப்படி சுற்றி இப்போ நம்ம இங்கே வைண்டிங் இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் வந்து மேக்னெட்டிக் பார்த்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒன்லி ஒன் மேக்னெட்டிக் பாத் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 limbs ஆஃப் தி 2 வைண்டிங் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் எல் டைப் ஸ்டாம்பிங். அதாவது இது பார்க்கும்போது இந்த ஸ்டாம்பிங் பண்ணுறோம்ல, இங்கே பார்த்தோம்ல ஸ்டாம்பிங், இது வந்து இந்த எல் டைப் ஸ்டாம்பிங்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அதாவது இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும்னா 1 மேக்னெட்டிக் பாத் இருக்கும், 2 லிம்ப் ஃபார் 2 வைண்டிங், 2 வைண்டிங்குமே வந்து 2 லிம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 எல் டைப் ஸ்டாம்பிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எல் டைப் ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம காயில் இருக்குல்ல, நம்ம காயில் யூஸ்வலி ஆர் சிலிண்ட்ரிக்கல் டைப். நம்ம வந்து காயில் யூஸ் பண்ணுறது, அதாவது ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் பண்ணும் போது நம்ம சிலிண்டர் ஷேப்பில் தானே வந்து நம்மளுக்கு இருக்குது, அதான் சிலிண்ட்ரிக்கல் டைப். அண்ட் யூஸ்வலி ஊன் பண்ணி வச்சுருப்பாங்க, பதிச்சு வச்சுருப்பாங்க. ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் அ ஹையர் ரேட்டிங் ஸ்டெப்டு கோர் வித் சர்க்குலர் சிலிண்டர் காயில்ஸ் ஆர் யூஸ்டு. இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்ல ஒரு ஹை ரேட்டிங்கோடு இருக்குது, அப்படி எடுத்துக்கோம்னா வந்து நம்ம அந்த இடத்துல என்ன காயில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் காயில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஸ்மாலர் ரேட்டிங், அதாவது ரேட்டிங் வந்து கம்மியாக கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து ரெக்டாங்குலர் காயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சுலேட்டிங் சிலிண்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு செப்பரேட் வைண்டிங் ஃப்ரம் தி கோர் அண்ட் ஃப்ரம் ஈச் அதர். நெக்ஸ்ட் அந்த இன்சுலேட்டிங் சிலிண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வந்து அந்த நம்ம இன்சுலேட் பண்ணுறக்காண்டி, இந்த வைண்டிங்கை வந்து கோரோட இன்சுலேட் பண்ணுறக்காண்டி நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் பாருங்களேன், இதுதான் நம்ம டயக்ராம். அதாவது ஏதோ வந்து பஸ் ஸ்டாப், ஏதோ ஒரு திண்டு போட்டிருக்காங்க, இங்கே ஜன்னல் இருக்குது, இங்கே செவர் வால் கட்டின மாதிரி இருக்கா, இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷெல் டைப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை அப்படியே இன்வெர்ட்டராக போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து செல் டைப் லேமினேஷன், கோர் டைப் லேமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இஐ லேமினேஷன், அதாவது இ சிம்பிள் போட்டு ஐ, டபுள் இ லேமினேஷன், நெக்ஸ்ட்டு 2L லேமினேஷன், யூஐ லேமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லேமினேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம கோர் வந்து எப்படி சரௌண்ட்ஸ் ஏ கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் வைண்டிங். நம்ம கோர் வந்து ஒரு கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் வைண்டிங்கோட சுற்றி இருக்குமா, ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல வந்து வைண்டிங் இருக்கும், 2 வைண்டிங் வந்து இருக்கும் சென்ட்ரலில், அதாவது இந்த சென்ட்ரல் லிம்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த கோர் வந்து எப்படின்னா இ அண்ட் ஐ ஸ்டாம்பிங்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கிட்ட 3 limbs இருக்கும், அதாவது 1 2 3 இதை தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இட் ஹேஸ் 2 parallel parts ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்.
அதாவது 2 பேரலல் பாத் இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு இந்த கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம காயில் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அது மல்டி லேயர் டிஸ்க் டைப்பாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காயில் வந்து மல்டி லேயர் டிஸ்க்னால் நிறையா சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காயிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஊன் பண்ணி வச்சுருப்போம். அது பார்க்குறதுக்கு வந்து பேன் கேக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் லேயர் இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லேயர்ஸையும் வந்து நம்ம இன்சுலேட் பண்ணி வச்சுருப்போம்ல, அது எப்படி இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பேப்பரை யூஸ் பண்ணி இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வைண்டிங்கை பற்றி பார்க்கணும்னா, வைண்டிங் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். தேர் ஆர் 2 வைண்டிங்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். தே ஆர் ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங். ஓகேயா? ஜென்ரலி வந்து வைண்டிங்ஸ் வந்து எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா காப்பரால் ஆகிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்சுலேட்டிங் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சுலேட்டட் ஆயில்னால் என்னென்னா, இன்சுலேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில். ஓகேங்களா? ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து என்ன பண்ணோம்னா, used in transformer protects the paper from dust and moisture, removes the heat produced in the cores and coil. இந்த ஆயில் என்ன பண்ணோம்னா வந்து பேப்பர் நாங்கள் இங்கே பார்த்தீங்களா பேன் கேக் மாதிரி இருக்கும், பேப்பர் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னோமா, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய பேப்பரை ப்ரொடக்ட் பண்ணோம். அதாவது டஸ்ட்டு படாமல், மாய்ச்சர் ஈரப்பதமாக ஆகாமல் இந்த மாதிரி ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ல கோல்லையும் காயிலையும், அதை ரிமூவ் பண்ணும் நம்ம ஆயில். ஓகே? நெக்ஸ்ட் வந்து இது இன்சுலேட்டிங் மீடியமாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆயில் பொசஸஸ் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹை டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அதாவது அதிகமான ஒரு டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து இதுக்கிட்ட இருக்குமா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃப்ரம் இன்ஆர்கானிக் ஆசிட், அல்கலி, கொரோசிவ் சல்ஃபர் டு ப்ரிவெண்ட் இன்ஜுரி டு தி கண்டக்டர். நம்ம கண்டக்டருக்கு எந்த ஒரு காயங்களும் வரக்கூடாதுங்காண்டி இன்ஆர்கானிக் ஆசிட், அல்கலி, கொரோசிவ் சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்ன பண்ணுது யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லோ விஸ்கோசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டு ப்ரொவைட் குட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு குட் ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எமல்ஷனுக்கு. ஸோ தட் த ஆயில் மே த்ரோ டவுன் எனி மாய்ச்சர் இன்டரிங் தி டேங்க் இன்சிஸ்ட் ஆஃப் தி ஹோல்டிங் இன் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ கன்சர்வேட்டர்னால் என்னென்னா ஒரு மெயின் டேங்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டேங்க்கு தான் கன்சர்வேட்டர். சரியா? இது வந்து எப்படின்னா பைப்போட கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்மால் ஆக்சிலரி டேங்க் இருக்கும் மவுண்டட் அபோவ் தி மெயின் டேங்க். அதாவது இந்த மாதிரி இருக்கும், இது கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். 2 டேங்க் இருக்குது. சின்ன டேங்க் ஆக்சிலரி டேங்க் வந்து மெயின் டேங்க்குக்கு மேலே வந்து மவுண்டட் ஆகிருக்கும். 2 டேங்க்கும் வந்து பைப்பால் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆயில் லெவல் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் அது சேஞ்ச் ஆகுதுன்னா டெம்பரேச்சரோட சேஞ்ச் ஆகுது. ஓகேயா? அதுக்கடுத்து இன் டர்ன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லோட் ஆன் தி டிரான்ஸ்ஃபார்மர். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லும் போது அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட லோடை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஆயில் வந்து எக்ஸ்பேன்ஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் இன் லோடோட இன்க்ரீஸ் ஆகுது. கான்ட்ராக்ட் வென் தி லோட் டிக்ரீசஸ். ஆயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து கான்ட்ராக்ட்ஸ் ஆச்சுன்னா லோடு வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் டேங்க் இஸ் கெப்ட் தி மெயின் டேங்க் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர். அந்த எக்ஸ்பேன்ஷன் டேங்க் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸ்பேன்ஷன் டேங்க்னால் வந்து விரிவாகும்ல, அதை தான் சொல்கிறாங்க. டேங்க் வந்து பெருசாகலாம். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா டேங்க் பெருசாகும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டேங்க் வந்து சின்னதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட கன்சர்வேட்டர். இது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட டயக்ராம். இதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம கோர் வரைஞ்சிட்டு ப்ரைமரி செகண்டரி வரைஞ்சிட்டு N1 N2 அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, இங்கே லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏசி கரண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங்கு, கோரு. ஓகே? I1 போகுது, இங்கே I2 போகுது. இந்த டாட்டட் லைன்ஸ்லாம் வந்து ஃப்ளக்ஸு. இங்கே E1 E2 இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து விளைஞ்சிட்டு இப்போ வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ வந்து ஒரு ப்ரைமரி வைண்டிங் வந்து ஏசி சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கா. ப்ரைமரி வைண்டிங் இது ஏசி சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கா. கனெக்டட் டு தி ஏசி சோர்ஸ் அண்ட் எக்ஸைட்டேஷன் கரண்ட் ஃப்ளோஸ் டு தி வைண்டிங். அதாவது ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது வைண்டிங் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிடுச்சா?
இப்போ கரண்ட் வந்து அல்டர்னேட்டிங், it will produces an alternating flux in the core which will be linked by both primary and secondary winding. இப்போ வந்து நம்ம கரண்ட் ஏசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏசினா அல்டர்னேட்டிங் கரண்ட். அப்போ நம்ம கரண்ட் வந்து அல்டர்னேட் ஆகுறதுனால அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம கோரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து எதோட லிங்க் ஆகிருக்கு, ப்ரைமரிக்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்டியூஸ் இஎம்எஃப் இருக்குல்ல, ப்ரைமரி வைண்டிங் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தி அப்ளைடு வோல்டேஜ் V1 அண்ட் வில் அப்போஸ் தி அப்ளைடு வோல்டேஜ். அதாவது E1 வந்து V1க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலாக மட்டும் இருக்காது, அப்போஸும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் செகண்டரி வைண்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆகும்ல இஎம்எஃப், அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க, அது வந்து செலவு பண்ணிடுவாங்க. எப்படின்னா டெலிவர் பவராக வந்து செலவாயிடும் டு தி எனி லோடு, ஏதாவது ஒரு லோடு வந்து செகண்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் தி ப்ரைமரி டு செகண்டரி சர்க்யூட் பை தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நம்ம பவர் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பிரின்சிபலில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் வந்து கோரில் இருக்கும்ல, அந்த கோர் வந்து அல்டர்னேட் ஆகும்போது சேம் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதே ஏற்கனவே வந்து சொன்னதே தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் செகண்டரி இஸ் சேம். செகண்டரியில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ் தட் ஆஃப் அ சப்ளை ஆஃப் தி வோல்டேஜ். இப்போ நம்ம மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் இருக்குல்ல, இன்டியூஸ் ஆகுமா செகண்டரி வைண்டிங்கில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து செகண்டரி வைண்டிங்கில் அதிகமாச்சுன்னா ப்ரைமரி வைண்டிங்கோட அதை வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து செகண்டரி வைண்டிங்கில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைமரி வைண்டிங்கோட அதை ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டெப் அப் ப்ளஸ் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கை வச்சு இந்த ஒரு டயக்ராம் எழுதிட்டு இப்போ அப்ளிகேஷனோட நமக்கு இந்த கொஷின் முடியல. ஸோ இந்த கொஷினில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி எந்த விதமாக எப்படி வேணாலும் கொஷின் கேட்டால் இந்த இதை அப்படியே எழுதி வச்சுங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், நிறையா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதுக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டால் மட்டும் இந்த ஆன்சர் எழுதணும். மற்ற ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி கேட்டால் வந்து அதுக்கு தனியாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷனாக யூசஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் பவர் இன்ஜினியரிங் ஃபார் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பவரை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணவும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கரண்ட்டை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம வோல்டேஜை வந்து ரெடியூஸும் பண்ணும் இன்க்ரீஸும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோ அண்டு டிவி சர்க்யூட்ஸ், டெலிஃபோன் சர்க்யூட், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்னான்சஸ் அண்ட் வெல்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர், வெல்டிங் பக்கம்லாம் வந்து நிறையா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. வெல்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்னே இருக்குது. ஸோ அவ்வளோதான்.